முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஆய்வு செய்ய கூடுதல் அவகாசம் கோரும் கூட்டுக்குழு. ராம்நாத் கோவிந்த் குழு பரிந்துரை குறித்தும் ஆராய திமுக வலியுறுத்தல். தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் தேர்வு செய்த உறுப்பினர்களுக்கும் அவமதிப்பு. ஆளுநர் ரவி மீது சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு குற்றச்சாட்டு. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பெண்கள் உட்பட 6 பக்தர்கள் பலி. சொர்க்கவாசல் திறப்பு டோக்கன் வாங்க திரண்ட போது விபரீதம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. வேட்பு மனு தாக்கலுக்கு நாட்கள் குறைவால் தேர்தலை ரத்து செய்ய கோரி மனு. ஸ்பேடெக்ஸ் விண்கலங்களை இணைக்கும் விண்வெளி நிகழ்வு தள்ளி வைப்பு. இயக்க வேகம் குறைந்ததால் பாதுகாப்பு கருதி இஸ்ரோ முடிவு. வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சட்ட திருத்தம் குறித்த அறிக்கையை மீண்டும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க 3 ஆண்டுகள் அவகாசம் வழங்க வேண்டும் என்று உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்திலும் அந்த தேர்தல் முடித்த 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல்களையும் நடத்தும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதாவை கடந்த மாதம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு அறிமுகம் செய்தது. அப்போது பல்வேறு கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்று அம்மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னாள் மத்திய சட்ட அமைச்சர் திரு பி சௌத்ரி தலைமையில் 39 உறுப்பினர்களுடன் அமைக்கப்பட்ட இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா, திமுக எம்பிக்கள் திரு வில்சன், திரு செல்வ கணபதி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு கல்யாண் பானர்ஜி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவின் முதல் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. அப்போது மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் ஒன்றை குழுவின் தலைவர் திரு பி சௌத்ரியிடம் திமுக எம்பி திரு வில்சன் வழங்கினார். அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியல் சாசனத்திற்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் எதிரானது என்று திமுக உறுதியாக கருதுவதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த மசோதா தொடர்பாக நாடு முழுவதும் விரிவான முறையில் கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து மாநிலங்களின் கருத்துக்கள் விரிவாக கேட்கப்படுவதற்கு வசதியாக போதிய அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ள அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த எந்த அடிப்படையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையிலான உயர்மட்ட குழு பரிந்துரை வழங்கியது என்பதையும் அக்குழு அளித்த அனைத்து ஆவணங்களையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வு செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். நேற்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கான காலம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாள் வரை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது பற்றியும் ஆய்விற்கான கால அவகாசத்தை 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்க வேண்டும் என்றும் கூட்டுக்குழுவின் தலைவர் திரு சௌத்ரியிடம் உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. நாட்டின் முக்கியமான சட்ட திருத்தம் என்பதால் இது குறித்து விரிவாக விவாதிக்கவும் அனைத்து தரப்பிடமும் ஆலோசிக்கவும் கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக உறுப்பினர்கள் கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டு மக்களையும் அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களையும் அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்ட ஆளுநர் திரு RN ரவி அவசர நிலை என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த திங்களன்று தொடங்கிய ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்ற வந்த ஆளுநர் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையில் இருந்து வெளியேறியதால் சர்ச்சை உருவானது. தொடர்ந்து 3வது ஆண்டாக உரையாற்ற வரும்போது அவர் பிரச்சனையை ஏற்படுத்திய நிலையில் ஆளுநரின் வலைதள பதிவுகள் குறித்து பேரவையில் நேற்று திரு அப்பாவு விளக்கம் அளித்தார். 1999ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்தே சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதாக கூறிய அவர், வினாக்கள் விடைகள் நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், விதி 110 அறிக்கைகள், முக்கிய சட்ட முன்வடிவுகளின் மீது விவாதம், தனி தீர்மானங்கள் மற்றும் அமைச்சர்களின் பதிலுரைகள் ஆகியவை நேரலை செய்யப்படுவதை சுட்டிக்காட்டினார். ஆனால் பிரசார் பாரதி நிறுவனம் கடந்த 2022ஆம் ஆண்டில் இருந்து ஆளுநர் உரை நேரலைக்காக பணம் கட்டியும் குஜராத் தேர்தல் பணி போன்ற காரணங்களை கூறி நேரலை செய்ய வராததால் இந்த முறை அவர்கள் அழைக்கப்படவில்லை என்ற திரு அப்பாவு, ஆனால் இந்த ஆண்டு ஆளுநர் வருவதற்கு முன் திடீரென உள்ளே வந்து படம் பிடித்து பின்னர் வெட்டி ஒட்டி வெளியிடலாம் என அவர்கள் எடுத்த முயற்சியை தடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அவ்வாறு வெட்டி ஒட்ட முடியாமல் போய்விட்டதே என்பதால் தான் அதை நெருக்கடி நிலை என்று கூறி ஆளுநர் பதிவிட்டிருப்பதாக கூறியவர், உரையை வாசிக்காமல் அவர் சென்றது தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதாகும் என்று கண்டனம் தெரிவித்தார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது. அமைச்சரவை எழுதி கொடுக்கின்ற தீர்மானத்தை வாசிப்பது மட்டும்தான் அவருடைய ஜனநாயக கடமை. அவர்
இது தேசிய கீதம் முதலில் பாடுங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. ஆளுநர் உரை நேரத்தில் சட்டப்பேரவைக்குள் பதாகைகளை ஏந்தி விதிகளை மீறி நடந்து கொண்ட அதிமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து அவை உரிமைக்குழு விசாரிக்கும் என்றும் திரு அப்பாவு கூறினார். அப்போது பேசிய முதலமைச்சர், விதிகளை மீறிய அதிமுக உறுப்பினர்கள் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம் என உறுதியளித்தால் நடவடிக்கையை திரும்ப பெறலாம் என சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்ததை ஏற்று அதிமுகவினர் மீதான நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. இதனிடையே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தொடர்பான வரிகளில் வழக்கத்துக்கு மாறாக ஆளுநர் உரையை வாசிக்காமல் சென்றதற்கு வருத்தத்தை பதிவு செய்தும் படிக்காமலேயே பதிவு செய்யப்பட்ட உரைக்கு நன்றி தெரிவித்தும் 2ஆம் நாள் விவாதம் நடைபெறும் என்று பேரவை நிகழ்ச்சி நிரலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் சொர்க்கவாசல் திறப்பிற்கான இலவச தரிசன டிக்கெட் வழங்கும் வரிசையில் ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் முண்டியடித்ததால் நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியானார்கள். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நாளை 10ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு 19ஆம் தேதி வரை தொடர்ந்து 10 நாட்களுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். இந்நிலையில் 10, 11, 12ஆம் தேதிகளுக்கான இலவச தரிசன டிக்கெட் இன்று அதிகாலை 5 மணிக்கு வழங்கப்படும் என்று திருப்பதி தேவஸ்தானம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான 8 இடங்களில் 91 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தரிசன டிக்கெட் வாங்க நேற்று பிற்பகல் முதலே கவுண்டர்கள் முன் பக்தர்கள் குவிய தொடங்கினர். நேரம் செல்ல செல்ல பக்தர்கள் அதிக அளவில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. விஷ்ணு நிவாசம் பகுதியில் இலவச டோக்கன் விநியோகத்தின் போது 30,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரே நேரத்தில் முண்டியடித்தனர். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததில் மூச்சு திணறல் ஏற்பட்டு பலரும் மயங்கி சரிந்தனர். இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது. நெரிசலில் சிக்கி சேலம் மாவட்டம் மேச்சேரியைச் சேர்ந்த மல்லிகா என்ற பெண் உயிரிழந்தார். மேலும் 4 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ராம்நாராயண் ரூயா அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேச்சேரியைச் சேர்ந்த மல்லிகா உள்ளிட்ட 10 பேர் திருப்பதிக்கு சென்றதாகவும் வரிசையில் நின்றபோது நெரிசலில் சிக்கி மல்லிகா பலியானதாகவும் அவரது கணவர் திரு கிருஷ்ணன் கூறினார். மாநில அரசின் கவனக்குறைவே இதற்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். 3 மணிக்கு ட்ரெயின் விட்டு இறங்கணும், 6 மணிக்கு டோல் கட்டணும்னு சொன்னாங்க. 6 மணிக்கு கட்டணும்னு சொல்லி அந்த பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். கூட்டத்தை போட்டு நசுக்கி விட்டு வச்சு எல்லாம் மெதிச்சுட்டாங்க. மெதிச்சு இடுப்பு உடஞ்சி போச்சு. அங்கேருந்து வரும்போது உயிர் போயிடுச்சு. சம்பவம் குறித்து உடனடியாக அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசிய ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். இன்று காலை திருப்பதிக்கு செல்லும் அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்திக்கிறார். திருப்பதி சம்பவம் குறித்து பிரதமர் திரு மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மற்றும் பல்வேறு தலைவர்கள் கவலையும் இரங்கலும் தெரிவித்துள்ளனர். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் பக்தர்கள் பலியானது இதுவே முதல் முறையாகும். நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியான சம்பவம் பக்தர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளுக்கான கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக பதவி வகித்த EVKS இளங்கோவன் மறைவை ஒட்டி இத்தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதையடுத்து அந்த தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனே அமலுக்கு வந்துள்ளன. வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி 17ஆம் தேதி முடிவடைகிறது. வேட்புமனு பரிசீலனை 18ஆம் தேதி நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் 20ஆம் தேதி கடைசி நாளாகும். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்நிலையில் ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ராஜகோபால் சுன்கரா தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜகோபால் சுன்கரா, வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளருடன் சேர்ந்து மொத்தம் 5 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். நாமினேஷன் தாக்கல் செய்கிறது எப்படி, அதுக்கான வழிமுறைகள் சொல்லியிருக்கிறோம். அதுபோக கேண்டிடேட்ஸ் கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ், அதாவது ஏதாவது கிரிமினல் கேஸ் இருந்தால் அது 3 முறை அவங்க தொலைக்காட்சிகளிலும் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் விளம்பரம் கொடுக்க வேண்டும். அந்த அறிவுரைகள் வழங்கியிருக்கிறோம். ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு வெளியான 30 நாட்களுக்குள் தேர்தல் செலவு கணக்குகளை வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். அந்த தொகுதியில் கடந்த தேர்தலில் செலவு கணக்குகளை தாக்கல் செய்யாத 3 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட தகுதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜகோபால் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகை விடுமுறைகள் வருவதால்
நாளை மற்றும் 13, 17 ஆகிய 3 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்ற நிலையில் போதிய கால அவகாசம் இல்லாததால் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டுமென மனு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விண்வெளியில் விண்கலன்களை இணைக்கும் நிகழ்வு தொழில்நுட்ப காரணங்களால் தள்ளி வைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. விண்வெளியில் மிகப்பெரிய ஆய்வு மையத்தை 2035ஆம் ஆண்டிற்குள் அமைக்க இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஸ்பேடெக்ஸ் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு தலா 400 கிலோ எடையுடன் கூடிய சேசர் மற்றும் டார்கெட் என்ற 2 விண்கலன்களை விண்வெளிக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து PSLV-C-60 ராக்கெட் மூலம் அவை கடந்த 30ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டன. இந்த 2 செயற்கைக்கோள்களும் புவி சுற்றுவட்ட பாதையில் வெவ்வேறு உயரங்களில் நிலைநிறுத்தப்பட்டு படிப்படியாக அவற்றின் உயரம் குறைக்கப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக 2 விண்கலன்களையும் ஒன்றாக இணைக்கும் டாக்கிங் நிகழ்வு இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவற்றின் உயரம் 225 கிலோமீட்டர் உயரத்திற்கு வந்தபோது புறச்சூழலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக அவற்றின் இயக்க வேகம் குறைவது தெரியவந்தது. இதையடுத்து இன்று நடைபெறுவதாக இருந்த விண்கலன்கள் இணைப்பு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 விண்கலன்களும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் இஸ்ரோ அறிவித்துள்ளது. UGC எனப்படும் பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்த புதிய விதிகளுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கியும் துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் நியமனத்துக்கான தகுதிகளை தளர்த்தியும் புதிய விதிமுறைகளை UGC வகுத்துள்ளது. மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து அறிவித்திருப்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை என்று அரசியல் தலைவர்களும் பல்கலைக்கழக ஆசிரியர்களும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வெளியிட்ட அறிக்கையில் துணைவேந்தர்களை நியமிக்கும் மாநில உரிமைகளை பறித்து ஆளுநருக்கு வழங்குவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்றும் இந்த அப்பட்டமான தாக்குதலை எதிர்க்க அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி வெளியிட்ட அறிக்கையில் தனித்தனி சட்ட விதிகளுடன் சுயேட்சையாக இயங்கும் மாநில பல்கலைக்கழகங்களை மத்திய அரசை ஏற்று நடத்தும்படி மாற்றுவது சட்டவிரோத நடவடிக்கை என்றும் தமிழ்நாட்டை போல் மற்ற மாநிலங்களும் தங்கள் எதிர்ப்பை பதிய வைப்பது காலத்தின் கட்டாயம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்துத்துவ செயல் திட்டங்களுக்கு ஆதரவானவர்களை துணைவேந்தர்களாக நியமனம் செய்வதற்கு UGC முயற்சிப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கடுமையாக விமர்சித்துள்ளார். உயர்கல்வியை முழுமையாக சனாதனமயமாக்குவதற்கு பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் இது மாநில உரிமைகளை பறிக்கும் சனாதன அரசியல் சதி என்றும் சாடி உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் மனுவின் கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தும் மத்திய பாஜக அரசின் இந்த புதிய விதிகளால் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் பயிலும் லட்சக்கணக்கான மாணவர்களின் பட்டங்கள் மதிப்பை இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். இதனிடையே மாநில அரசின் நிதியில் செயல்படும் பல்கலைக்கழகங்களில் மாநில அரசின் பிரதிநிதிகளுக்கு இடமில்லை என்றால் நிர்வாக ரீதியாக பெரும் குழப்பம் ஏற்படும் என்று பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கமும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது பல்கலைக்கழகங்களில் ஏற்கனவே உள்ள பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்கும் என்பதால் UGC தனது அறிவிப்பை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியாவில் HMPV வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான கூடலூரில் முன்னெச்சரிக்கையாக சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் எனப்படும் தொற்றால் ஏராளமானோர் மருத்துவமனைகளில் குவிந்து வருகின்றனர். இந்த வைரஸ் தொற்றால் சென்னையில் 2 குழந்தைகள் உட்பட இந்தியாவில் 5 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த தொற்று பரவாமல் தடுக்க தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கேரள கர்நாடக மாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் செல்வதால் கூடலூரை அடுத்துள்ள நாடுகாணி சோதனை சாவடியில் வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பொது இடங்களுக்கு செல்லும் போது HMPV வைரஸ் நோய் தொற்றில் இருந்து தற்காத்துக் கொள்ள கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல் போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் இந்தியா வந்த 38 அயலக தமிழர்கள் காட்டுமன்னார்கோவில் பராந்தக சோழனால் அமைக்கப்பட்ட வீராணம் ஏரியை பார்வையிட்டு வியந்தனர். தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் வேர்களை தேடி என்ற புதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இலங்கை, கனடா, உகாண்டா, தென் அமெரிக்கா, மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா, நார்வே, அமெரிக்கா உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த 38 பேர் காட்டுமன்னார்கோவில் உள்ள மிக பழமையான பராந்தக சோழன் காலத்தில் வெட்டப்பட்ட வீராணம் ஏரியை பார்வையிட்டனர். ஏரியின் தண்ணீரை பயன்படுத்தி பல்லாயிரம் ஏக்கர் விளைநிலங்களில் விவசாயம் மேற்கொள்வது மற்றும் இங்கிருந்து சென்னைக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுவது வியப்பளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். தொன்மையான தமிழ் மொழியின் பெருமைகளை அறிவதற்கும் தமிழ் மொழியில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்தது மட்டுமின்றி
வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிட அழைத்து வந்துள்ள தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பெரம்பலூரில் கல்லூரி மாணவிகள் 5000 பேர் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கிராமத்து பெண்களாக மாறி சேலை கட்டி வந்த மாணவிகள் தாயம், பல்லாங்குழி விளையாடியும் நவீன வாழ்க்கையில் மறைந்து போன அம்மி, உரல், திருக்கை போன்றவற்றை பயன்படுத்தியும் ரசிக்க வைத்தனர். விவசாய பணிகளையும் தத்ரூபமாக அவர்கள் நடித்து காட்டினர். கும்மி பாடல், கயிறு இழுத்தல், சிலம்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை மற்றும் புலியாட்டம் என பாரம்பரிய நடனங்களுடன் குத்துவிளக்கு நடனமும் ஆடி மாணவிகள் அசத்தினர். விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் உரியடி போட்டியில் கலந்து கொண்டது மாணவிகளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. விதவிதமான அலங்காரங்களுடன் குடில்கள் அமைத்த மாணவிகள் கடவுள் வேடமணிந்தபடி வலம் வந்ததை சக மாணவிகள் கண்டு ரசித்தனர். வேலூர் தனியார் பல்கலைக்கழகத்தில் கிராமங்களில் உள்ளதைப் போல் குடிசை, கிணறுகள் அமைக்கப்பட்டு மாணவிகள் சிறுதானிய பொங்கல் வைத்து கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான இளவட்டக்கல் தூக்கும் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. கரகாட்டம், தேவராட்டம், பறை இசை, தாரை தப்பட்டை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடன நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பெண்ணை அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளியில் படிக்கும் பழங்குடியின் மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று பொங்கல் விழாவை கொண்டாடினர். மாக்கோலம் இட்டு, கரும்பு வைத்து சமத்துவ பொங்கலிட்டனர். பழங்குடியின பெற்றோர் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் கண்காட்சி நடைபெற்றது. வெதர் ஸ்டேஷன் குறித்த தகவல்களும் வானிலையை கண்டறியும் உபகரணங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. அங்கு வைக்கப்பட்டிருந்த மழையை அளவீடு செய்யும் கருவி பற்றி திரு பாலச்சந்திரன் மாணவர்களுக்கு விளக்கினார். பின்னர் வானிலை மையத்தின் சிறப்பம்சங்களை பறைசாற்றும் விதமாக மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் வானிலை விவரங்கள் அடங்கிய பதாகைகளை ஏராளமானோர் ஏந்திச் சென்றனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வானிலை ஆய்வுத்துறை உருவாக்கிய தனிப்பாடலுக்கு மாணவிகள் நடனமாடி அசத்தினர். முன்னதாக 2000 மாணவர்கள் வண்ண உடை அணிந்து IMD 150, RMC 80 போன்று அணிவகுத்தது பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. தொடர்ந்து தற்போதைய மழை நிலவரம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திரு பாலச்சந்திரன், வடகிழக்கு பருவமழை இன்னும் முடிவடையவில்லை என்றார். வரும் 11, 12 தேதிகளில் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என அவர் தெரிவித்தார். 11, 12 தேதிகளிலிருந்து மழை எதிர்பார்க்கிறோம். அது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். வடகிழக்கு பருவமழை இன்னும் 11 தேதிகளில் ஒரு ரெயின் ஸ்பெல் இருக்கு. அதனுடைய இதை மானிட்டர் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த இல்லை, எப்பொழுதுமே நீங்கள் கடந்த கால தரவு டேட்டாஸ் பார்த்தீங்க வைங்க, 3ல் 1 வருடம் எப்பொழுதுமே ஜனவரி மாதத்து வரைக்கும் போயிருக்கு. சென்னையில் உள்ள தென்மண்டல வானிலை ஆய்வு மைய அலுவலகத்தில் 14, 15 தேதிகளில் வானிலை பற்றிய கண்காட்சி நடத்தப்படும் என்று கூறிய திரு பாலச்சந்திரன், அதில் 1875 பயன்படுத்தப்பட்ட தொல்லியல் துறையிடம் இருக்கும் தற்போதைய உபகரணங்களையும் காட்சிப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மீண்டும் முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு விரிவான ஆய்வு நடத்த வசதியாக மேலும் 3 ஆண்டு காலம் அவகாசம் கோரியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டு மக்களையும் சட்டப்பேரவை உறுப்பினர்களையும் அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்ட ஆளுநர் ரவிக்கு அவைத்தலைவர் அப்பாவு கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் கோயில் சொர்க்கவாசல் திறப்பிற்கான இலவச தரிசன டிக்கெட் பெற ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் முண்டியடித்ததால் நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியானார்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.